வெண்ணிலா வெண்ணிலா எந்திரிமா. மணி 6 மணி ஆயிடுச்சு, இன்னும் தூங்குறாப்பர். கட்டில் எப்போ இருக்குது, எப்படி படுத்து தூங்குறாப்பர் இவ. ஏ வெண்ணிலா எந்திரி, மணி 7 மணி ஆக போது, இன்னும் தூங்குறான். எந்திரிச்சு சீக்கிரம் வேலையப்பர். அம்மா இருமா, தூக்கமாக வருதுமா. நைட்டு படுக்கிறதுக்கு நேரம் ஆயிடுச்சு, தூங்கிட்டு வரேம்மா. கொஞ்ச நேரம்மா. எங்க பாரு, இதுக்கு மேலே தூங்கினா தொடப்பக்கட்டை பிஞ்சு போயிரு. எந்திரி, இன்னைக்கு அவள் வேற காலேஜ்லேருந்து வந்துடுவா. எந்திரி வெண்ணிலா, எந்திரிச்சுன்னா நீ தோட்டத்துக்கு வேற போயிட்டு வரணும். போய் பார்த்துட்டு வா போ. சரிம்மா எந்திரிக்கிறேன், நீ போய் காஃபி போடு. ஏன்டி என்னடி நீ புதுசு புதுசாக பழகுற? எப்போ நீ தான் எல்லா வேலையும் செய்வேன், இன்னைக்கு என்கிட்ட எல்லா வேலையும் சொல்லிக்கிட்டு இருக்க. எந்திரிக்கிறியா இல்லையப்ப? சீக்கிரம் எந்திரிச்சு வேலையப்பாரு. இந்த அம்மா இருப்பார், கொஞ்ச நேரம் கூட நிம்மதியாக தூங்க விட மாட்டேங்குது. ஏமா இப்படி பண்ணுற? தூக்கமாக வருதுமா. என்னது இவன் இங்கே நிற்கிறான், எப்படி உள்ளே வந்தான்? ஹாய் டி பொண்டாட்டி, குட் மார்னிங். இப்போதான் எந்திரிச்சிங்களா? ரொம்ப தூக்கமா? டே பொறுக்கி, நீ என்ன பண்ணுற? இங்கே உள்ளுமுறையே வீட்டை விட்டு போகிற. எப்படா உள்ளே வந்த நீ எங்கள் வீட்டுக்குள்ள? என் பொண்டாட்டி வீட்டுக்கு வரதுக்கு நான் யார்கிட்ட பர்மிஷன் கேட்கணும்? யார்ட்டாச்சும் கேட்கணுமா என்ன? ஒழுங்கா வெளியே போயிடறா. எப்படா எங்கள் அம்மா இருக்காங்க நீ உள்ளே வந்த? ஒழுங்கா வெளியே போறியா இல்லை எங்கள் அம்மாவை கூப்பிட்டா? கூப்பிடு, என் மாமியாவை கூப்பிடு, நானே பேசிக்கிறேன். நான் வந்து உன் ரூமுக்குள்ளே போயிட்டு இருந்தேன், எல்லாத்துக்கும் தெரிஞ்சிச்சுன்னா சொல்லி உடனே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. இன்றைக்கி உன்னை கல்யாணம் பண்ணி என் வீட்டுக்கு நான் கூட்டிகிட்டு போயிடுறேன். கவலைப்படாத, நாளையிருந்து மாமியை மூஞ்சிலே முழிக்கலாம். இங்கே பாரு, ஒழுங்கா வெளியே போய், இல்லைன்னா கத்திடுவேன் பார்த்துக்க. கத்து, எனக்கு என்ன? அம்மா! என்னது இவன் இந்த கத்து கத்துறா? ஏய் என்னாச்சு? ஏன்டி இப்படி கத்துன? எங்கே இவன் ஆளை காணா? ஏய் என்னாச்சு? என்னாச்சு? ஏன் இப்படி கத்துன? கத்துனா ஊர் சனமே வந்துட மாட்டேது, என்னமா அந்த கத்து கத்துற? அது ஒன்றும் இல்லைம்மா, பள்ளி இருந்தது அதனால அதை பார்த்து கத்திட்டேம்மா. நீ போய் உன் வேலையை பண்ண, குளிச்சுட்டு வரேன். எருமை கலந்த வயசாகிடுச்சு, பள்ளியை பார்த்து கத்துது பாரு எருமை. என்ன இது ஆளை காணா? இங்கே தான் நின்றுக்கிட்டு இருந்தியா? அம்மா வந்தோன்னு பார்த்தா காணமே. ஒருவேளை கனவாக இருக்குமோ? ஐயோ ஏன்டா என்னை இப்படி படுத்தி இருக்கிற? உன்னை பார்க்கணும் போல் இருக்குது, ஆனால் கனவுல தான் வரேன். ஐயோ என்னால் முடியல. சரி போய் குளிப்போம். உனக்கு வேலை வேறு நிறைய கிடக்குது, எல்லாம் பெண்டிங்லேயே போட்டு வந்து கிடக்கணும். ஆஃபீஸுக்குனாச்சும் போக நேரத்துலேயே. ஐயோ மாமா. என்னது இது, நம்மள யாரும் மாமான்னு கூப்பிட்றா? ஏய் நீ என்னடி பண்ணுறீங்க? உன்னை பார்க்கத்தான் வந்தேன், வேணா வரக்கூடாது? என்ன பார்க்க வந்தியா? ஆனால் அழகா இருக்கடி, காலங்காத்தாலே வீட்டுக்குலாம் வந்திருக்க. எங்கள் அப்பா அம்மாலாம் இருப்பாங்களே, எப்படி உள்ள வந்த? செவ்வரதி குதிச்சு வந்தாங்க, நீங்கள் அப்படியே பார்க்க வந்துட்டீங்களா, அதனால நான் உன்னை பார்க்க வந்தேன். சரியா? ஏன்டி செவ்வரதி குதிச்சா வந்த? இந்த மாமி மேலே அவ்வளோ ஆசையாடி உனக்கு? ஆனால் பார்த்தா ஏன்டி அப்படி சண்டைக்கு வர? வெளியெல்லாம் பார்த்தா இங்கே வந்து நல்லா பேசுகிற, கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிற, வேற மாமேன்ட்டு. வெளியே பார்த்தா இனிமேல் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கட்டும் உனக்கு. வெளியே பார்க்குறப்ப அப்படி தான் இருப்பேன். நீ தான் என்கிட்ட தனியாக பேசுனீ, எப்போ பாரு அமுதாவை வச்சே பேசிக்கிட்டு இருக்க. அப்புறம் எப்படி உன்ட்ட நான் நல்லா பேசுவேன்? எப்போ பாரு வயக்காட்டுக்கு வந்துடுறேன், எல்லாம் இருப்பாங்க, நான் எப்படி உன்ட்ட நல்லா பேசுறது? அடி கள்ளி, இந்த மாமி மேலே அவ்வளோ ஆசை வச்சிருக்கியா? இனிமேல் தனியாக ரூம்பு கூட்டிகிட்டு வந்துட்டா முத்தம் கொடுக்கலான்னு காலையிலேயே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. மாமி ஒரு முத்தம் கொடுத்துக்கிட்டா? ரொம்ப ஆசைத்தான் உனக்கு, போ, அதெல்லாம் கொடுக்க முடியாது. அடி நீ தான் காலையிலே எங்கள் வீட்டுக்கு வந்த, கட்டி பிடிக்கிட்ட, முத்தம் கொடுக்கிட்டான்லாம் பேசுனா, இப்போ காலையில் நீ இப்படி பேசுனா நான் என்னடி பண்ணுறேன்? அழுகிற வேண்டி நான். இங்கே பாருங்க, பக்கத்தில் வந்தீங்கன்னா ப்ராப்ளம் தான் பார்த்துங்க. முத்தம்லாம் தர முடியாது, வேலையை பார்த்துட்டு கிளம்புங்க. சரி போனால் போது, வேணா ஒன்று தரட்டா? அடி அதுக்கு தாண்டி நான் வெயிட் பண்ணுறேன். ஒன்றே ஒன்று தாடி ப்ளீஸ் டி. இன்னைக்கு நீ கொடுக்குற முத்தத்தில் இந்த மாமி ஒன்றவே தான் நினச்சிக்கிட்டு, வேற எந்த நினப்பும் நிற்கக்கூடாது, சரியா? அப்படி கொடுக்கணும். ரொம்ப தான் ஆசை. கொடுப்பாங்க உங்களுக்கு. ஒழுங்கா கிளம்பிடுங்க. நீ கொடுக்கட்டி என்ன, நான் கொடுக்கட்டா? இங்கே பாருங்க, எதுக்கு இப்போ நீ கட்டி பிடிச்சி நிற்கிறீங்க? ஒழுங்கா விட்டுருந்தே அதை கத்திடுவேன். கத்திடி கத்து, அதுதான் எனக்கு வேணும். எனக்கு உன்னை அப்படி பார்க்குறப்ப தான் மூடாக இருக்குது. கருமம், ஆளுக்கு ஒரு ஒழுங்குமுறையில் விட்டுற பொறுக்கி. அடியே எதுக்கு இப்படி நீ பேசிக்கிட்டே இருக்க? இங்கே பாருங்க, கத்திடுவேன், ஒழுங்கா விட்டுரு. இன்னைக்கு அப்படியே ஒரே உறிஞ்சிடணும் அவளை. அம்மா! என்ன இந்த பையன் இப்படி கத்துறியா? மாறா, மாறா என்னாச்சு? இங்கே கனவா? கனவுலையே அவ்வளோ நேரம் அவளை கொஞ்சம் கிட்ட இருந்தாச்சு. என்னடா மாற, ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாளே. டேய் என்னடாச்சு, ஏன்டா கத்துன அப்படி? அது ஒன்றும் இல்லைம்மா, சும்மா நான் கத்துனா நீ வருவியான்னு பார்த்தேன், வந்துட்டேன். போட பைத்தியம், வேலைக்கு கிளம்பலையா? சாப்பிட்டு வேலைக்கு இப்போ ஆஃபீஸ் போகிற வழியே படுறா. எங்கள் அத்துனா நம்ம வருவோமான்னு பார்த்தானா? கத்த போயிரு. சீக்கிரம் வந்து சாப்பிட்டு போடா. அவளை பார்த்து ஒரு வாரம் ஆச்சு, நம்ம போய் இன்னைக்கு பாட்டு வரலாமா? சரி ஓகேடி, பாய். பார்த்து போயிட்டு வா, நானும் கிளம்புறேன், சரியா? சரிடி, நீயும் பார்த்து போ, நான் வீட்டுக்கு போயிட்டு உனக்கு கால் பண்ணுறேன், சரியா?
சரி போகலாம். எங்கும் ஆளக்கானா வரேன்னு சொல்லவே இல்லையா? நான் சொல்லவே இல்லடி, சின்ன சர்ப்ரைஸாக இருக்கட்டும் 10 டேஸ் சைஸில் பார்த்து, அதனால் ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும்ன்ட்டு நான் சொல்லாமே வந்துட்டேன். நேற்று நைட் கூட ஃபோன் பண்ணான், நான் வரதுக்கு இன்னும் 2 நாள் ஆகும் அப்படின்னு தான் சொன்னேன். ஆனால் இவ்வளோ சீக்கிரம் வருவேன்னு சொல்லவே இல்லை. சரி சரி பார்த்து போ. சரி நீயும் பார்த்து போ, போயிட்டு ஃபோன் பண்ண எனக்கு. ஏம்மா டிவி என்னம்மா பொழுதுனிக்கு டிவியை பார்த்துக்கிருக்கேன், உமாவை வராளேன்னு சொன்னாலே சரி வந்து கூட்டிகிட்டு வரும் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து அப்படின்னு ஒரு அக்கறை. ஏம்மா இப்படி இருக்க நீ? இந்த 10 நாள் தான் எங்களோட வீடு அமைதியாக இருக்குன்னு பார்த்தேன், வந்துட்டியா? வா. என்னம்மா பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டேன்? சோ பிள்ளை 10 நாளுக்கு அப்புறம் வந்திருக்காளே, அப்படியே கட்டி அனுப்பிச்சு ஒரு முத்தம் கொடுப்பான் அப்படின்னு அக்கறை. சேம்மா போமா, கட்டி அனுப்பிச்சு ஒரு முத்தம் கொடுக்குறேன் உனக்கு. நீ பண்ண வேலைக்கெல்லாம் 10 நாள் அமைதியாக இருந்தது. இந்த ஊரில் இருக்க எல்லாம் கேட்டாங்க, எங்கே சுமதி உன் மவளை காண, சின்னவளைன்ட்டு. அதான் வந்துட்டு என்னமேல யாரும் கேட்க மாட்டாங்க. இனிமேல் வந்து எல்லாம் குறை சொல்லுவாங்க, உன் மவ சின்னவ இப்படி பண்ணிட்டா அப்படி பண்ணிட்டா, இதை திருடிட்டா அதை திருடிட்டான்னு மரத்து மேலே ஏறி இருடி. அமைதியாக 2 மேல்னாச்சு வீட்டில். சரி போம்மா. எங்கள் அக்காவை காணா? அவள் ரூமில் இருப்பா, போய் பாரு போ. அக்கா சோனி வா. எப்போ வந்த? நீ கூட இல்லாதப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்தது சோனி. நல்லா இருக்கியா? சாப்பிட்டியா? ஏன் இப்படி போயிட்ட? 10 நாளில் பாரு எப்படி மெலிஞ்சு போயிட்டேன். ஏக்கா கம்முன்னு கிடக்க, நானே குண்டாயிட்டேன்ட்டு இருக்கிறேன், நீ வேறு மெலிஞ்சு போயிட்டேன். மெலிஞ்சு ஆமாம். நீ ஏன் இப்படி ஒரு மாதிரி இருக்க சோகமா? நான் நல்லா தான் இருக்கேன். இல்லையே, என் அக்காவை பற்றி எனக்கு தெரியாது, நீ சோகமாக தான் இருக்க. ஐயா 2 பேரும் பாசமழை பொழிஞ்சது போதும். ஏ சோனி சாப்பிட்டியா இல்லையா? ஏம்மா இப்போ தான் வந்தேன், சாப்பிடவே இல்லை. அப்படியே அவள் சாப்பிட்டுப்பா, நம்மளே இருக்கிறதெல்லாம் சாப்பிட்றான்னு பார்த்தியா? என்ன கறியா மட்டனா சிக்கனா என்ன ஆக்கி வச்சிருக்க பிள்ளை வருவான்ட்டு? அதெல்லாம் ஒன்றாக்கல, ரசம் இருக்குது, துவையல் இருக்குது, போய் சோத்தை போட்டு தின்ட்டு போ. கறியை எடுக்கணுமா? கறி உழுக்கு. எம்மா ஏம்மா நீ இப்படி இருக்கிற? சரி 10 நாளைக்கு அப்புறம் பிள்ளை வராளே, அவளுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு வைப்பான் அப்படின்னு நினச்சி கொஞ்ச நாள் சமைச்சு வச்ச, ஏதோ 1 2 அது கூட இல்லையா? நீ பண்ணுற சேட்டைக்கெலாம் உனக்கு இது கூட தரக்கூடாது. என்ன பண்ணுறதுன்னு பிள்ளை பெற்றுட்டேன்னு தரேன், போய் சாப்பிட்டு எடுக்கிறியா இல்லை என்ன பண்ணிட்டோம்? ஐயோ கோபம் பேசினா அது கூட தரமாட்டாங்களே. போய் சாப்பிட்டு எடுப்போம். என்ன சாப்பிட்றியா போய்? சரிம்மா நான் சாப்பிட்றேன், நீ பார்த்துப்போ. சரிக்கா நான் சாப்பிட்டு வரேன். சரி போய் சாப்பிட்டு போய் தூங்கு போ கொஞ்சம் நேரம். 10 நாளைக்கு அப்புறம் வந்திருக்க, போய் ரெஸ்ட் எடு சரியா? என்ன நம்ம ரகுவை பார்க்க போகலான்னு அக்கா தூங்க சொல்லுது, இப்படியாச்சும் எஸ்கேப் ஆயிடணும். எம்மா இங்கே வா, நான் வந்துட்டு ஒன்று கேட்கணும். ஏங்கிட்ட நடி நீ கேட்குற? என்னன்னு சொல்லு. சோறு வேணுமா நாய்க்கு போட்டா போய்? ஏம்மா சாப்பாட்டு விஷயமா அக்கா ஏன் ஒரு மாதிரி இருக்கா? மூஞ்சே சோகமாக இருக்க மாதிரி இருக்குது. என்னாச்சு? ஏதாவது சொன்னியா நீ? இல்லை நான் என்னடி சொல்கிறேன், அவன் நல்லா தான் இருக்கா, எனக்கு ஒன்றும் அந்த மாதிரி தெரியலையே. உனக்கு 10 நாள் பிரிஞ்சிருந்தில்ல, அதனால் பார்த்தா உங்கள் அக்காவை பார்த்தா அப்படி தெரியும். போய் குளிச்சுட்டு சாப்பிடுவோம். இல்லை எனக்கு அக்கா ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்க மாதிரி தான் இருக்குது, என்னாச்சுன்னு தெரியல. நானே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். நீ கேட்டு தெரிஞ்சுக்க, இல்லை என்னமோ பண்ணு, நான் போய் மாட்டை கட்டிட்டு வரேன். போய் சாப்பிட்டு. அம்மாவும் சரியில்லை, என்னமோ சமாளிக்குது. இதை யாருக்கிட்ட கேட்குறது? அமுதா கிட்ட கேட்டால் தெரியும். குளிச்சுட்டு போயிட்டு அமுதாட்ட கேட்டுட்டு தான் போய் ரகுவை பார்க்கணும். நம்ம ஆளுக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போம், பார்த்துட்டு லொக்கேஷன் அனுப்பினா அந்த லொக்கேஷனுக்கு அவனை வர சொல்லுவோம். எங்கே ரிங்கு போகுது, இந்த நாய் ஃபோன் எடுக்க மாட்டேங்குது. ஃபோனை வச்சுட்டு எங்கே போனேன்னு தெரியலையே. ஹலோ சொல்லுங்கள் மேடம். என்ன மரியாதையில் பலமாக இருக்கு? நான் தாண்டி உன்னைய நினச்சி தவிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ என்ன உன்னை பாட்டுக்கு ஜாலியாக இருக்க. உன்னை 10 நாளாக பார்க்காம எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நீ நேற்று ஃபோன் பண்ண, இன்னும் 2 நாள் ஆகுனேன். அப்புறம் நான் என்ன சொல்லிட்டோம், அதான் ஃபோனை கட் பண்ணிட்டேன். ஐயோ நீங்கள் ரொம்ப தான் நீ நினச்சி கவலைப்படுறீங்க. அதுதான் ஃபோனை கட் பண்ணிவிட்டு திட்டிட்டு கட் பண்ணீங்க. அதுக்கப்புறம் சரி தூங்கினாலா சாப்பிட்டாலா ஏதாச்சும் ஒரு ஃபோனு மெசேஜ் அவதானே அக்கறை இருந்தால் தானே. அக்கறையெல்லாம் இருக்குது, நீ தான் வரலேன்ட்டு. இன்னும் 2 நாள் ஆகும், அப்புறம் என்னத்துக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு? நீ உன் வேலையை பாருங்க. ஐயடா ரொம்ப தான். சரி என்ன பண்ணுற, எங்கே இருக்க? சாப்பிட்டியா? நான் தான் உன்னை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னேன். இங்கே கஃபேக்கு வந்தேன், தலைவலிக்கிற மாதிரி இருக்குன்னு டீ குடிக்க. ஏன் எங்கள் மாமி எங்கே போயிட்டாங்க? உங்கள் மாமியார்கிட்ட போய் கேட்டேன். உங்கள் மாமியார் என்ன சொல்லிட்டாங்க, என்னால் போட்டு தர முடியாது, நீயே போய் காஃபி போட்டு எனக்கு ஒரு டீ போட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் ஒன்றும் எனக்கு தேவையில்ல, நான் வெளியே போய் சாப்பிட்டுக்கிறேன்னு கேஃபேக்கு வந்துட்டேன். சரியா? ஓ சரி சரி. ஏன் உங்கள் அம்மாவுக்கு ஒரு டீ போட்டு கொடுத்தா என்ன குறைஞ்சிருவீங்களா? என்னடி வரதுக்கு முன்னாடி மாமியாருக்கு சப்போர்ட்டா? சப்போர்ட்லாம் இல்லைப்பா. நாளைக்கு நான் ஏதாச்சும் எனக்கு ஒரு முடியல அப்படின்னு கேட்டால் நீ எப்படி எனக்கு பண்ணி தருவேன்? நாளைக்கு உனக்கு போட்டு தரது போட்டு தருவேன். நீ என் பொண்டாட்டி ஆயிடுவீல. ஏன்டா பெத்த அம்மாவுக்கே போட்டு தர மாட்டேங்கிற, நீ நாளைக்கு எனக்கு தான் வந்து போட்டு தர போகிற. ரொம்ப தான். சரி நான் வைக்கிறேன், டைம் ஆயிடுச்சு. ஐயோ கெஃபேல தான் இருக்கான், போனோம்னா பாட்டு வரலாம். நம்மளை பார்த்தா என்ன நினைப்பியா? பார்க்கலாம் போயிட்டு. அவளே ஃபோன் பண்ணா, அவளே கட் பண்ணிட்டா. இவளை வச்சுக்கிட்டு நம்ம என்ன தான் பாடுபட போகிறோமோ தெரியலடா ரகு. ஹாய் மிஸ்டர் ரகு.
இந்த லூஸு ஃபோன் பண்ணி கட் பண்ணதுக்கப்புறம் அவன் ஞாபகமாக இருக்குது, யாரோ கூப்பிட்றாங்க. ஆனால் அவள் கூப்பிட்ற மாதிரி இருக்குது. அவன் நேரம் என்ன பண்ணுறாளோ தெரியல. நம்மள நினச்சிக்கிட்டப்பா இருக்க மாட்டா, எருமைக்கு அவ்வளோ அது இருக்குது, திமிரு பிடிச்சவன். என்ன நம்மளை இப்படி திட்டுறாயா? ரகுமாமா, என்ன நீ திட்டிக்கிட்டு இருக்கீங்க? சோனி, சோனி உண்மையால் நீயா இல்லை கனவா? ஒன்றுமே புரிய மாட்டேங்குது வேற. ஐயோ மாமா, உண்மையாலும் உன்னோட சோனி தான் நிற்கிறேன். நான் ஊருக்கு வந்துட்டேன். உண்மையால் நீ தாண்டி நிற்கிறியா? எவ்வளோ ஹாப்பியாக இருக்கு தெரியுமா? சொல்லியிருக்க வேண்டியதானே, உன்னை நான் வந்து பிக்கப் பண்ணியிருப்பேன்ல. ஏன்டி இப்படி பண்ணுற? லவ் யூடி பொண்டாட்டி, உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா? என்னை ரொம்ப மிஸ் பண்ணியா நீ? இல்லடி, ரொம்ப ஜாலியாக இருந்தேன். ஜோ 10 நாள் ஆள் இல்லை, நம்ம ஜாலியாக இருப்போம்னு இருந்தேன். உனக்கு என்ன, நீ ஜாலியாக இருந்திருப்ப. ஃபர்ஸ்ட் நாள் லவ் சொன்னேன், செகண்ட் நாள் ஃபோன் பண்ணேன், இந்த மாதிரி நான் இன்டர்ன்ஷிப் போகணும் அப்படின்னு சொன்னேன். 10 நாள் போயிட்டு அப்புறம் இப்போ தான் வர. அப்படி ஜாலியாக இருந்தாங்க. எவ்வளோ கஷ்டமாக இருந்தது தெரியுமா? ரொம்ப மிஸ் பண்ணியா? சாரி, இனிமேல் எங்கேயும் போக மாட்டேன். லவ் யூ. ஆஹா, லவ் யூ லவ் யூ. என்ன லவ்யூங்கிற? ஐ லவ் யூடி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லு. இல்லை லவ் யூன்னு சொல்லு. லவ் யூவா பேசுறது பாரு. சரி. ஆஹா, ரொம்ப தான். சரி, ஏதாவது சாப்பிட்றியா? என்ன வாங்கி தரட்டும்? சாப்பிட்டேன். வரப்போ தான் வீட்டில் சாப்பிட்டு நம்ம சமையல்லாம் செஞ்சு வச்சிருந்தாங்களா. ஆனால் உன்னை பார்த்து 10 நாள் ஆச்சா. சரி, நீங்கள் தான் இருக்கேன்னு சொன்னீங்களா, அதான் உன்னை பார்க்க நான் வந்தேன். வீட்டில் வேறு அக்கா தேடுவா தூங்க சொன்னா. நான் உன்னை பார்க்கணுன்ட்டு அக்காட்ட வந்து எஸ்கேப் ஆகி உன்னை பார்க்க வந்துட்டேன். இங்கே பாரு, இனிமேல் நீ எங்கேயும் விட்டுட்டு போயிடாத. ரொம்ப மிஸ் பண்ணுறேன் உன்னை, சரியா? இனிமேல் எங்கேயும் போக மாட்டேன். இன்னும் ஒரு 5 months தான் காலேஜ். அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சுன்னா ஜாபுக்கு போயிடுவேன். ஆமாம், நீ என்ன வேலை செய்கிற? கேட்கவே இல்லை. உன்னை அத்தை பையன் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் என்ன வேலை செய்யறேன்னு எனக்கு தெரியலையே. அடி பாவி, இதெல்லாம் தெரியாம தான் லவ் பண்ணுறேன்னு சொன்னியா? அத்தை பையனாக இருந்தால் மட்டும் எதுவும் கேட்க மாட்டியா? நான் வீட்டில் சும்மா இருந்தால் கல்யாணம் பண்ணிக்குவேன். நீ கல்யாணம் பண்ணிப்பனே. நான் வேலைக்கு போகல. நீ வீட்டில் இருந்து வீட்டு வேலையை பார்த்துக்கோ. நான் வேலைக்கு போகிறேன், சம்பாதிச்சுட்டு வரேன். ஜாலியாக இருக்கலாம் நம்ம, சரியா? நான் ஜாபுக்கு போகிறேன். ஆனால் அது என்ன ஜாப்னு இப்போ சொல்ல மாட்டேன், சீக்கிரம் சொல்கிறேன், சரியா? நான் சொன்னதுக்கப்புறம் நீ சர்ப்ரைஸ் ஆயிடும். அப்படி என்ன வேலைக்கு போகிறீங்க சார்? சொல்ல மாட்டிங்களா? சர்ப்ரைஸ் ஆகிற வேலைக்கு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. இந்த வேலைக்கு போகணும் என் ஹஸ்பண்ட் அப்படின்னு. அந்த வேலையாக இருந்தால் சர்ப்ரைஸ் ஆவேன். நான் என்னன்னே சொல்ல மாட்டேங்கிறேன். அப்புறம் எப்படி சர்ப்ரைஸ் ஆவாங்க? சரி, ஓகே, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா. நான் இனிமேல் இங்கே தான் இருப்பேன். எப்போ வேணால் மீட் பண்ணலாம், சரியா? ஆனால் ஒன் கண்டிஷன், இனிமேல் இந்த மாதிரி காஃபி ஷாப் இங்கே வேணாம். நான் ஒரு லொக்கேஷன் சென்ட் பண்ணுறேன், அங்கே வந்துடுறியா? வரலாமே. உங்கள் வீட்டுக்கா? ஆமாம்மா, எங்கள் வீட்டுக்கு தான். ஆசை பெறும். நான் சென்ட் பண்ணுறேன், அங்கே இனிமேல் வந்துடு. ஏன்னா நான் அங்கே ஊருக்குள்ளேருந்து இங்கே வரப்போ நிறைய பேர் பார்க்குறாங்க. என்ன அந்த பொண்ணு இங்கே டெய்லி போய்க்கிருக்குன்னு யாராச்சும் தப்பாக நினைப்பாங்களே. இதே நீயே வந்தனா டக்குன்னு யாருக்கும் தெரியாது. அந்த இடமும் அவ்வளோ சீக்கிரம் யாரும் அங்கே வரமாட்டாங்க. இனிமேல் அங்கே வந்துடு. வரேன். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி ஒரு கிஸ் கொடுத்துட்டு போறியா? ஏய், நான் தான் ஃபோன்லேயே சொன்னேன், அதுதான் லாஸ்ட்டுன்னு. இனிமேல் எதாக இருந்தாலும் மேரேஜ் அப்புறம் தான், சரியா? பார்த்து பத்திரமா போயிட்டோம். பாய், லவ் யூ. போறியா? கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போவேன். டைம் ஆயிடுச்சுல, அக்கா தேடுவா. நான் நாளைக்கு மீட் பண்ணலாம். பாய், லவ் யூ. சரி, பார்த்து போயிட்டு வா. போயிட்டு ஃபோன் பண்ண. பாய், லவ் யூ. ஐயோ, இவ்வளோ பார்த்ததுக்கப்புறம் தான் ஹாப்பியாக இருக்குது. சரி, நம்மளும் வீட்டுக்கு போவோம். போயிட்டு ஃபோன் பண்ணுவோம், பேசலாம். அத்தை யார் நம்மளை கூப்பிட்றா? எம்மாடி வாசோனி, எங்கேயோ பாடி காலேஜ் விஷயமா வெளியே போயிருக்கேன்னு அம்மா கேட்டது சொன்னால் போயிட்டு வந்துட்டியாம்மா? எப்படி நீங்கள் மட்டும் கரெக்டாக கண்டுபிடிச்சிருங்க. நான் வந்திருக்கேன்னா அக்கா வந்திருக்காங்கன்னு. இங்கே வேறு சின்ன வயசுலேருந்து உங்கள் 2 பேரையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சோனி யார், வெண்ணிலா யாருன்னு எனக்கு தெரியாதா? சரித்த, நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவீங்க. அமுதாக்கா எங்கே? அவங்கள பார்க்க தான் வந்தேன், அளவே காணா. வெண்ண வரைக்கும் இங்கே தான் இருந்தா. இப்போ தான் வீட்டை தோட்டத்து வீடு வரைக்கும் போகணும்னு சொன்னேன். அதனால் போயிட்டு வரேன்ட்டு போனான். அங்கே தான் இருப்பா, போய் பார்த்துட்டு வைப்போம். சரித்தா, இருங்க, நான் போய் அக்காவை பார்த்து வரேன். சரி, நீங்கள் வேலை பாருங்க. அப்பாடி, எப்படியும் அம்மா கிட்ட இருந்து தப்பிச்சு இங்கே வந்தாச்சு. கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போவோம். போகிறப்ப என்ன வேலை வைக்கிது? அக்கா, என்னது சோனி குரல் மாதிரி கேட்குது? சோனி, எப்படி வந்த? உன்னை பார்க்காம எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா? இப்போதாக்கா வந்தேன். வந்துட்டு அத்தைகிட்ட போனேன், தோட்டத்துக்கு போனேன். அத்தை இங்கே இருக்கேன்னு சொன்னாங்க, அதுதான் இங்கே வந்தேன். சரி, என்ன பண்ணுற? எங்கே அவ்வளோக்கான வெண்ணிலாவை? அக்கா வீட்டில் இருக்கா. நான் உன்னை பார்க்கறதுக்கு தான் வந்தேன். உன்கிட்ட உன்னை கேட்கணும், அதுதான் வந்தேன். என்கிட்ட என்னடி கேட்கணும்? கேளு. நான் இந்த ஊரில் இல்லை 10 நாளில் என்ன நடந்துச்சு? நான் வீட்டுக்கு போய் அக்கா மூஞ்சி பார்த்தேன். அக்கா ஒரு மாதிரி இருந்தா. என்னாச்சு? அம்மாவும் கேட்டதுக்கு ஒன்றும் இல்லை, அவன் நல்லா தான் இருக்கான்னு சொல்கிறாங்க. என்னாச்சு? உனக்கு தான் எல்லாம் தெரியும், சொல்லு என்னாச்சுன்ட்டு. உங்கள் அக்காட்ட கேட்டியா? சொன்னாலா? எங்கள் அக்கா தான் எதுவுமே சொல்லியா. அதுதான் உனக்கு ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும் உனே கேட்க வந்தேன். என்னாச்சு சொல்லு, நீ என்னாச்சு? அது இல்லை சோனி, ஆனால் நான் சொல்கிறேன். ஆனால் நான் தான் சொன்னேன்னு உங்கள் அக்காட்ட நீ சொல்லிடாத, சரியா? நான் அக்காட்ட சொல்ல மாட்டேன். நீ என்னாச்சுன்னு சொல்லு. அக்காவுக்கு மூஞ்சி பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குது. உங்கள் அக்கா ஒரு நடிப்பா. இங்கே பாரு, என்ன எங்கள் அக்கா பற்றி இப்படி பேசுகிறா? என்னாச்சுன்னு சொல்லு. நான் சொல்கிற விஷயத்தை கேட்டதுக்கப்புறம் நீ ஏன் சொல்லுவேன் என்ன அது? அட, நீ போயிட்டு ஒரு 2-3 நாளில் உங்கள் அம்மா இது அந்த பங்கச்சி கிளவி இருக்கு பாரு, அந்த கிளவி ஒரு வரன் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்களே எடுத்து உங்கள் அம்மா கிட்ட. உங்கள் அம்மா என்ன சொன்னாங்க? உங்கள் அக்காட்ட வந்து கேட்டிருப்பாங்களாட்டுக்குது. உங்கள் அக்கா வந்து வேண்டான்னு சொல்லியிருக்கா.
உங்கள் அக்கா வேண்டான்னு சொன்னோன்னு உங்கள் அம்மா இருந்துக்கிட்டு உங்கள் அப்பா மாதிரி எனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, உங்களை அனாதையாக விட்டுட்டுனா என்னால் போக முடியாது, நீ கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொன்னோன்னே இவ்வளோ கஷ்டப்பட்டுச்சு அம்மா அப்படி சொல்கிறாங்கன்னு ஒத்துக்கிட்டா. அதுக்கப்புறம் பொண்ணு பக்கம் வந்தாங்க. வந்துட்டு அந்த பையன் வந்து இந்த பிள்ளை இவ்வளோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க, உங்கள் அக்கா வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதுதான் அம்மாவுக்கு பிடிச்சிருக்குன்னு ஒத்துக்கிட்டா. அப்புறம் ஏன் மூஞ்சி ஒரு சோகமாக வச்சுக்கிட்டு இருக்கா, அந்த பையன் பிடிச்சிருக்குன்னு சொன்னால அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு போகலாம்ல. அதைத்தான் நானும் உங்கள் அக்காட்ட கேட்டேன். அங்கே தான் உங்கள் அக்கா எனக்கு ஒரு பெரிய அப்பா வச்சுருந்தா. ஏன்னா நானே கேட்டோன்னு ஷாக் ஆகிட்டேன் பார்த்துக்க. என்னன்னு சொல்லுக்கா, நீ அதுக்கு மேலே பண்ணுற, எனக்கு வேறு டென்ஷனாக இருக்குது. என்னன்னு சொல்லி சீக்கிரம். அடியே சொல்கிறேன் இரு. பொண்ணு பார்த்துட்டு போனதுக்கப்புறம் உங்கள் அக்கா ரூமுக்குள்ளே கொஞ்சம் ஒரே அழுவேன். நானும் 2-3 நாள் கேட்டு பார்த்தேன், சொல்லலை. அதுக்கப்புறமேட்டு தான் அந்த பையன் வந்து உங்கள் அக்கா கிட்ட அந்த வயக்காட்டில் நம்ம வர தோட்டத்துக்கு பார்த்து வழி இருக்குது, அந்த இடத்துல வண்டி நிப்பாட்டி வச்சுட்டு உங்கள் அக்காவை வச்சு பேசிக்கினியா. அப்போ வந்து எனக்கு உயிர் கொடுத்தது நீ தானே, நீ வால்பாறை வந்திருக்கியா அந்த மாதிரிலாம் கேட்டுக்கிட்டியா. இவன் வால்பாறை வந்திருக்கேன், நம்ம தான் ஒரு வாட்டி போயிருக்கோம் இந்த 2-3 வருஷத்துக்கு முன்னாடி. அவன் அந்த கேள்வி கேட்டோன்னு உங்கள் அக்கா மூஞ்ச மாறிக்கிச்சு. நானும் போகிற வழியில் வால்பாறை நம்ம போயிருக்கோம்ல, ஏன் அவன்கிட்ட போய் சொன்னால் நீ சொல்ல வேண்டியதானே அப்படின்னு கேட்டேன். ஒன்றும் இல்லைன்ட்டு போனான். வீட்டுக்கு போனோடனே நீ இப்போ இன்றைக்கி என்கிட்ட சொல்லியே தான் அவனு, ஏன் இந்த கல்யாணம் வேணாங்கிற, அவனை ஏன் பார்த்துட்டு அவன் கேட்டதுக்குலாம் நீ இல்லைன்னு சொல்லிட்டு வர அப்படின்னு கேட்டேன். அப்போ இங்கே தாண்டி உங்கள் அக்கா எனக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட்டாக வச்சா. நம்ம வால்பாறை போனோம்ல, அப்போ அந்த பையனும் அதே ஹோட்டலில் தான் இருந்திருக்கேன். அந்த பையனுக்கு திடீர்னு என்னமோ மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டானாட்டுது. உங்கள் அக்கா எவ்வளோ நேரம் எல்லாத்தையும் கத்தி கத்தி பார்த்துருக்கா, யாரும் வரலேனோன்னு உங்கள் அக்கா உயிர் கொடுத்துருக்கா. அது எப்படி கொடுத்துருக்கா, வாயோட வாய் வச்சு மூச்சு கொடுத்துருக்கா. அதில் தான் அந்த பையன் பொழைச்சிருக்கேன். என்ன சொல்கிறா, எங்கள் அக்கா கொடுத்தாளா, அவன் அப்படி பண்ணுற ஆள் இல்லையே. அடி நானே அதை தான் கேட்டேன், என்னடி நீ இவ்வளோ அப்படிலாம் பண்ண மாட்டியே, பையனுங்களையும் அதிகம் பேச மாட்டியே, எப்படி பண்ண அப்படின்னு. எனக்கு வேறு வழி தெரியல, நான் வாயோட வாய் வச்சு கொடுக்குறப்ப எண்ணெயும் மறந்து நான் முத்தம் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னான். இந்த பையனை தான் நான் 3 வருஷமாக தேடிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இவன் வந்து இப்போ இங்கேயே என்னை பொண்ணு பார்க்கவே வந்திருக்கிறையான். ஆனால் வந்து இவன் மனசில் நான் இல்லை அப்படின்னு உங்கள் அக்கா சொல்கிறா. அப்போ இப்படி சொல்கிறவ அவனே கட்டிக்கவே தானே, அவன் வேணுமா ஆனால் இவன் வேணாமா, ஒன்றும் எனக்கும் புரியல. அப்போ இருந்தவே நல்லவனா, இப்போ இருக்கவே கெட்டவனா அப்படின்ட்டு போனான். அதுக்கப்புறம் மறுபடியும் இருந்துக்கிட்டு நான் வந்து அவன் வந்து பேசிட்டு மறுபடியும் இங்கே வந்து நீ ஏண்டி வேணாங்கிற, இந்த காரணம் தானே, இவன் தான் உனக்கு பிடிச்சிருக்காங்கிறான்ல, கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே அப்படின்னு நானும் சொன்னேன். சொன்னதுக்கு உங்கள் அக்கா என்ன சொன்னா, இந்த பையன் ரோட்டில் இந்த மாதிரி ஒரு பிள்ளையை கூட்டிகிட்டு காரில் கூட்டிகிட்டு போகிறேன், இவனை இருக்க நான் இப்படி கட்டுவேன்னு. அந்த இடத்துல வேறு நடந்தது. ஆனால் உங்கள் அக்கா தப்பாக புரிஞ்சுக்கிட்டு வந்து இந்த மாதிரி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் சொன்னேன், அந்த பையன் வந்து ஃபைனான்ஸ் வச்சுருக்கேன், அந்த பையன் பேர் மாறன், ஃபைனான்ஸ் வச்சுருப்பான்ட்டுக்குது. ஃபைனான்ஸ் வச்சிருந்த இடத்துல இந்த மாதிரி ஒருத்தர் வந்து அவங்க அப்பா காசு கொடுக்க முடியாமல் அந்த அவன் வீட்டில் அந்த பிள்ளையை தூக்கிட்டு வந்துட்டான். அந்த பிள்ளையை நீ காப்பாற்றிட்டு கொண்டு போயிருக்கான். உங்கள் அக்கா அதை தப்பாக நினச்சிக்கிட்டு இப்போ மறுபடியும் வேணான்ட்ருக்கான். நான் அன்றைக்கி உண்மையெல்லாம் சொன்னதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஆகி வீட்டுக்கு போயிட்டேன். நானும் வீட்டுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் இன்னும் நான் அவளை பார்க்கல. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாலும் தெரியல எனக்கு. ஓ, இவ்வளோ விஷயம் நடந்திருக்காக்கா. அப்போ கல்யாணம் பண்ணிக்க தானே அவளுக்கு பிடிச்சிருந்தா, அப்புறம் ஏன் வேண்டான்னு சொல்லி வீட்டில் ஒரு மாதிரி உட்காந்துருந்தேன். எனக்கு அவன் மூஞ்ச பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டேன். இது தாண்டி நடந்தது. அவன் ஆனால் நல்லவன் தான். அவன்கிட்ட இப்போ இந்த 2-3 நாள் அவன்கிட்ட மாட்டிட்டு நான் சிக்கி தவிக்கிறேன். ஏக்கா நீ அவங்ககிட்ட மாட்டி சிக்கி தவிக்கிறேன், என்னாச்சு சொல்லு. அது ஒன்றும் இல்லடி, உங்கள் அக்காவுக்கு மாப்பிள்ளையை பிடிக்கலன்னு சொல்லிக்கிருந்தா. சரி வந்தவனை ஓட விட்டுலான்னு வேடி மாத்திரை கலந்து கொடுறே, எல்லாம் ஓடிடுவானுங்க அப்படின்னு. நானும் இந்த ஐடியாவை கேட்டதை அவன் கேட்டுட்டானாட்டக்குது. கேட்டுட்டு இதை வச்சே உங்கள் அக்கா கிட்ட பேசுறது ஒவ்வொரு வாட்டி அவங்க அக்கா போலீஸாக இருக்காங்களாம். எங்கள் அக்காட்ட உனக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க வைக்கிறேன், நீ ஜெயிலுக்கு போவோம் அப்படின்லாம் சொல்கிறேன். அவன் வந்து அந்த ஃபைனான்ஸ் வச்சுருக்கனால அப்பப்போ கட்ட பஞ்சாயத்து இது மாதிரிலாம் நடக்க மாட்டேங்குது. இதுக்கெல்லாம் நீ தான் எனக்கு பிளான் போட்டு கொடுக்கணும் அப்படின்லாம் வந்து கேட்குறியாண்டி. ஒரு சாமர்த்தியமே என்ன திமிர் இருக்கும் அவனுக்கு. ஏக்கா அவனை பார்த்து எனக்கு சிரிப்பு சிரிப்பாக தான் வந்து பாவக்கா, நீ வேறு மாட்டிக்கிட்டே இருக்குது. ஆமாடி, அதை வச்சா பிளாக்மெயில் பண்ணுறேன். இந்த 2-3 நாளாக தான் அவனை ஆளை காணாம். இல்லைன்னா வந்திருப்பேன் அந்நேரம் உங்கள் அக்காட்ட பேசணும், அவளை போய் கூட்டிகிட்டு வந்துட்டு. எங்கேயும் ஆளை காணாம், நான் தப்பிச்ச சாமி. சரிக்கா, இதுதான் எங்கள் அக்காவும் சோகமாக இருக்கான்னு கேட்டு போகலான்னு வந்தேன். அதான் சொல்லிட்டேன். சரி போயிட்டு வரேன், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. அந்த பையனை எங்காச்சும் பார்த்தா நீ வந்து கூப்பிடு, நானும் வந்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சரியா, செவ்வா போகலாம். எங்கே இந்த அக்காவை ஆளவே காணா, கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் வராதோ, போலமோ. ஐயோ சோனி, என்ன நேரத்தில் உன்ட்ட வாயை வச்சனோ தெரியல. அங்கே நிற்கிறேன் போகிற அவன் தான் அவங்க அக்காவை பொண்ணு பார்க்க வந்தேன். உங்கள் அக்கா முத்தம் கொடுத்தவனும். ஓ, இவரு தானே அவரு. சரி, நம்ம இப்போ ஒரு பிளான் பண்ணுறோம் சரியா. ஏன்னா நானும் அக்கா ஒரே மாதிரியா இருக்கங்காட்டி டக்குன்னு புதுசாக பார்க்குறவங்க யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. அதனால நான் தான் வெண்ணிலான்னு சொல்லி நீ உங்ககிட்ட சொல்லணும். இதை வச்சு இவங்க கேரக்டர் எப்படின்னு நான் கண்டுபிடிச்சிடுவேன் சரியா. ஏய் சூப்பர் ஐடியா. இதை வச்சு உங்கள் அக்காவை இவனுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா உங்கள் அக்கா பக்கத்தில் வரப்பலாம் இவன் ஹார்ட் பீட் வேகமாக துடிக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இப்போ வந்து இவன் வந்து பொண்ணு கேரக்டர் எப்படின்னு இதை வச்சு உங்கள் அக்காட்ட ப்ரூவ் பண்ணி இவனையும் கல்யாணம் பண்ணி வச்சுக்கலாம் சரியா. அவளும் ஹாப்பியாக இருப்பா, நம்மளும் ஹாப்பியாக இருக்கும். ஏக்கா இங்கிலீஷ்லாம் கலக்கிற, அப்படியே பேச பேச கற்றுக்கிறது தான். இவன் மட்டும்தான் இங்கிலீஷில் பேசுவான்னு சீனு காட்டுவேன். எனக்கும் இங்கிலீஷ் தெரியுண்டி, நானும் ஸ்கூல்லாம் போயிருக்கேன். அப்படியாக்கா ஸ்கூல்லாம் போவதப்போ அத்தைட்டு அடி வாங்குவேன். உடனே நானே பார்த்துருக்கேன், சின்ன பிள்ளைல அத்தைட்டு அடி வாங்கிக்கலாம், ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு ஊரை சுத்த போயிடுவேன். இப்போ வந்து சீன் கட்டுறேன். பக்கத்தில் வந்துட்டான், நான் தான் வெண்ணிலான்னு சொல்லு சரியா. ஏதாச்சும் கேட்டால் இவ தாண்டா வெண்ணிலா அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்லு. இங்கே பாரு, அப்புறம் ஒன்று, இவனை பார்த்து உங்கள் அக்கா முறைச்சிக்கிட்டே தான் இருப்பா. அதே மாதிரி முறைச்சிக்கிட்டே இருந்தால் தான் இவன் கண்டுபிடிக்க மாட்டியான். இல்லைன்னா நீ ஈஸியாக அவன் கண்டுபிடிச்சிட்டு போயிருவியான். சரி பார்த்துக்க.
சரி சரி அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ சொன்னதை மட்டும் செய்.